நேற்றைய தினம், அதாவது ஜனவரி 29 வியாழக்கிழமையில இந்த இன்னொரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சென்னையோட ஆர்ட் பிளேஸ் ஆன நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ள இருக்க ஒரு கேன்டீன்ல 22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், கும்பகோணத்தை சேர்ந்தவங்க, வேலை தேடி சென்னைக்கு வராங்க. அவங்க தெரிஞ்ச கும்பகோணத்துல இருக்க ஒரு உறவினர் மூலமா சென்னை நந்தனம் ஆர்ட்ஸ்ல உள்ள கேன்டீன்ல வேலை கிடைக்குது, வேலை செய்யறாங்க. அப்போ அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மாதங்களுக்கு முன்புதான் அவங்களுக்கு திருமணம் ஆன மாதிரியும், கணவனோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால கொச்சிக்கிட்டு வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க. இங்க வேலைக்கு தெரிஞ்சவங்க மூலியமா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜாயின் பண்ணது பாத்தீங்கன்னா முத்துசெல்வம் அப்படின்றவர் தான் அந்த கேண்டீனை நடத்திட்டு வர்றாரு. சென்னை நந்தன ஆர்ட்ஸ் உள்ள இருக்கிற கேண்டீனை முத்துசெல்வம் என்ற நபர் நடத்தி வர்றாரு. சோ இந்த பெண் மேல அவருக்கு அது பேசும்போது அந்த பெண்ணு வெகுளியாகவும் சில நேரங்களில் என்ன பேசுவதற்கு தெரியாமல் பேசுவதாகவும் கூறுகிறார்கள். அந்த பெண்ணிடம் நன்றாக பேசி அந்த பெண்ணை ஆசை வார்த்தை கூறி தன் இச்சைக்கு பல முறை அந்த கேண்டீன் உள்ளேயே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதை பார்த்த முத்துச்செல்வத்தோட நண்பர் கார்த்திக், அவரும் அவ்விடத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவர் இதை பார்த்து அந்த பெண்மணியிடம் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்த மாஸ்டர் என்று சொல்லப்படும் குணசேகரன் என்பவர் இதையெல்லாம் பார்த்து அவருக்கு அந்த பெண் மீது ஆசை வருகிறது. அவருமே அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை கடந்த 20 நாட்களாக மாறி 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 தன் இச்சையை தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காம கொடூரர்கள். அந்த பெண் வலி தாங்க முடியாமல் கத்தவே மாணவ சகோதரர்கள் அவ்விடத்தில் சென்று அந்த குணசேகரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். இந்த 3 பேரையும் சைதாப்பேட்டை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது.